ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. NICL AO எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுற அளவுக்கு ஃபார்ம் இப்போ இல்லை அப்படிங்கிறவங்க மேபி ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃபார் பிகினர்ஸ். இல்லை சார், நான் என்ன லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க எனக்கு விருப்பம் இருக்குது, பட் மார்க் டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ யார் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கிறவங்க, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நல்லா பக்காவாக அடாப்ட் பண்ணி ஃபுல் ஃபார்மில் கண்டினியூவாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லா மாதமும் கண்டினியூவாக ப்ரிப்பரேஷனில் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிகினராக இந்த எக்ஸாமை எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் மச் ஆஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரேராக. கண்டிப்பாக அது உண்மை, ஆனால் அதுவும் நடக்கும். சரிங்களா? 1 or 2 ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா ஃபார்ம் அன்றைக்கி எக்ஸாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நல்லா டேலண்டடான பர்சன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாய்ப்பு ஸ்லைட்டாக இருக்குது. பட் நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையோ கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ரியலாக IBPS-PO SBA-POக்கு இது பக்காவான சாம்பிளாக இருக்கும். அதை விட கொஞ்சம் தான் லெவல் கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த இதில் ஒரு 8 மெம்பர் 9 மெம்பர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பேஸில் கேட்குறாங்கன்னா, அங்கே அதே 8 மெம்பர் 9 மெம்பர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பேஸில் கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக இந்த நார்த் சவுத்து கொஞ்சம் எல்லாம் ஒன்று தான். இங்கே ஒரு 3 நிமிஷத்தில் போடுற பஸ்ஸில் அங்கே 4 நிமிஷம் பிடிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி நல்லா ஒரு ட்ரையல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, அதை வச்சு நீங்கள் இப்போ என்ன ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்றதை நீங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரியல் லெவலில் IBPS என்விரான்மெண்ட்டில் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அஃபர்ஸ் க்ளோட்லையும் ஒரு எக்ஸாம் ரயிலும் பேக்கேஜ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.